والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه والناس أجمعين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية الأخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவருடைய அருளும் கிருபையும் அகிலச்சு நல்கொடை உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹான் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பிக்கும் விதமாக இரவு பயானிலே உத்தம நபியின் அழகிய வரலாறு என்ற தலைப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக சுருக்கமாகவும் பார்த்து வருகிறோம். அதிலே கடந்த நாளிலே, நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதற்கு பொறுப்பேற்று எடுத்து சென்ற ஒரு தாயார், செவிலி தாயார், அவர்களை பற்றி நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம். அவருடைய பெயர் என்ன? ஹலீமா பின்த் ஷாதியா. அவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? சாதியா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சு பிளக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வை குறித்து பார்த்தோம். அந்த நிகழ்வு, அதன் மூலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். என்ன விஷயம் அது? இதயத்தை வெளியில் எடுத்து சுத்தப்படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன ஒரு விஷயம் சொல்லி சொன்னாங்க? அந்த சத்தையரத்தை கட்டி அந்த சதை துண்டை வெளியில் எடுக்கும் பொழுது என்ன, அதை பற்றி என்ன சொன்னாங்க? ஷைத்தானுடைய பங்காகும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு ஹதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அவர்கள் மீது எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரியம் வைத்திருந்தார்கள் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அடுத்ததாக, நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அதாவது திருமணத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை சில வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால்,
நற்பண்புடையவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் திகழ்ந்தார்கள். எல்லா விதமான நல்ல பண்புகளும் அவரிடத்திலே ஒருங்கே அமர்ந்திருந்தது. நல்ல சிந்தனையாற்றல் உடையவர்களாக, அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடியவர்களாக, எல்லா நிலைகளிலும் உண்மை பேசக்கூடியவர்களாக, தன்னுடைய அறிவை முழுமையாக நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே சமயம் மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், இது எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் விலகி இருந்தார்கள். சிலைகளை வணங்குவது, அதற்கு அறுத்து பலியிடுவது, சிலைகளிடத்தில் சென்று அதனுடைய தேவைகளை கேட்பது என்று அனாச்சாரமான, பாவமான, ஷிர்கான காரியங்கள், எல்லா காரியங்களை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விலகி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய அந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நல்ல குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், மக்கள் எல்லோரும் அல் அமீன் அஸ்வாதிக் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு, அல் அமீன் என்று சொன்னால் நம்பகமானவர், நம்பிக்கை தன்மை உடையவர் என்ற ஒரு சிறப்பு பெயர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. இந்த பெயர் கிடைக்க காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை, ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த விஷயத்தில் நம்பகத்தன்மையோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மைக்கு துணை நிற்கக்கூடியவர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக, நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னரே அல் அமீன் அஸ்வாதிக் என்று சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் இரண்டு விதமான நிகழ்வுகள் நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்த மிகப்பெரும் ஒரு கிருபை, பாவமான காரியங்கள், அனாச்சாரமான காரியங்கள், தீமையான காரியங்கள், இணை வைக்கக்கூடிய காரியங்கள் என்று ஏதாவது இந்த உலக ரீதியிலான இன்பங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நாட்டம் வந்தது என்று சொன்னால் அதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடுவான். இயற்கையாக அவருடைய குணாதிசயங்கள் அப்படித்தான் இருந்தது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்க்க சென்றிருக்கின்ற ஒரு நேரம், தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்ப்பதற்காக அவரோடு இன்னொரு மனிதரும் ஆடு மேய்ப்பதற்காக வந்திருக்கிறார். அவரிடத்திலே, நீ ஆடுகளை மேய்த்து கொண்டிரு, நான் சிறிது நேரம் ஏதோ இசை சத்தங்கள் கேட்கிறது, அங்கு போய் நான் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அதை ரசித்து விட்டு வருகிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. போகும் பொழுது ஒரு இடத்திலே இசை கச்சேரிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. இப்போ விசாரிக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. அன்றைய நாளினுடைய இரவினால் அவர்கள் அதை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இசை கச்சேரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதை பார்ப்பதற்காக, அதை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் போய் அமர்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிக பெரும் ஒரு கிருபை, அல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே உறங்கச் செய்து விட்டான். அந்த செவியில் அந்த இசைகளும் அந்த அனாச்சாரங்களும் கேட்காத விதத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை உறங்கச் செய்து விட்டான். அந்த உறக்கம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சூரியனுடைய வெயில் முகத்திலே வெளிரென்று பளிச்சென்று அடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெளிச்சத்தை கண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் விழித்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த அனாச்சாரங்களை செவியேற்பதை விட்டும் பாதுகாத்த ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு நிகழ்வு, நபித்துவத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வு, காபத்துல்லாவை உயர்த்தி கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள், அப்பாஸ் அவர்களும் அந்த சபையிலே இருக்கிறார்கள். இப்படி காபத்துல்லாவை உயர்த்தி கட்டி கொண்டிருக்கும் பொழுது அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, முஹம்மதே, உங்களுடைய கீழாடையை கலற்றி தோளில் வச்சுக்குங்க, கல்களை சுமந்தால் அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் விதமாக அதை நீங்கள் கீழாடையை கலட்டி ஷோல்டரில் சுருட்டி வச்சுக்கங்க, தோல் புஜத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சார் சொன்ன, கீழாடையை கலட்டி தோளில் வைக்கிறாங்க, அப்படியே மயக்கமுற்று வந்துடுறாங்க. அதாவது
அந்த அவுரத்தை மறைமுக இடத்தை அவர்கள் முதல் கொண்டு யாரும் பார்த்துவிடக்கூடாது என்ற ஒரு நிலையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்களை பாதுகாக்கிறார். உடனே மயக்கமுற்று விடுகிறாங்க. மயக்கமுற்று பார்க்கும் பொழுது என்னுடைய கீழாடை எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பாஸ் அவர்கள் அந்த கீழாடையை உயர்த்தி விட்டார்கள். அதற்கு பிறகு அதுபோன்ற ஒரு சம்பவம் மறைவிடத்தை வேறு யாரும் பார்த்தது கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அனாச்சாரங்கள், அநியாயங்கள், பாவமான காரியங்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தான் என்பதாக வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக எந்த விதமான தீமைகளாக இருந்தாலும் சரி, அனாச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அதுபோன்ற நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை அல்லாஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பாதுகாக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு ஒழுக்க சீடராக, நல்ல குணநலன்களை உடையவர்களாக, உயர்ந்த பண்புகளை உடையவர்களாக, அமானிதங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை எல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி காலம் கடந்து கொண்டிருக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை. நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு 3 ஆண்டு காலம், இந்த 3 ஆண்டு காலம் அவருடைய சிந்தனை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், படைத்த இறைவன் யார், இந்த கற்களும் சிலைகளும் இவைகள் எல்லாம் வணங்குவதற்குரியதா, நம்மை படைத்த இறைவன் யார், அந்த பிரம்மி மிக்க ஒரு இறைவன் யார் என்ற அந்த சிந்தனை தேடல் அவர்களுக்கு உள்ளத்தில் ஏற்பட ஹிரா குகைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் 3 ஆண்டு காலம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ்க்கைகளை குறிப்புகளை சொல்லி காட்டும் பொழுது சத்து மாவுகளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். கிட்டத்தட்ட 4 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமும் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க, போய் தனிமையில் தங்குவாங்க. தனிமையில் தந்தி அவங்க சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், மனிதர்களை படைத்தவன், இப்படி ஒவ்வொரு விஷயமாக அவர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். உணவு தீர்ந்து விட்டால் மீண்டும் வந்து ஹதீஜா அம்மையார் இடத்திலே பெற்றுக்கொண்டு போவாங்க. இப்படி 3 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனிமையிலே அமர்ந்து ரமதானுடைய மாதத்திலே ஹிரா குகையிலே அமைந்து சிந்திக்க ஆரம்பித்தனுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அறிகுறியை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 3 ஆண்டு காலம் போய்கொண்டு வருகின்ற நேரம் 40வது வயது அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு 40 வயதை அடைகிறார்கள். அந்த 40 வயதில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா குகையில் இருக்கின்ற நேரம் குறிப்பாக சொல்லும் பொழுது 40 வயதின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு 40 வயதாக இருக்கின்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. இக்ரா, நபியை நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனபி காரி, எனக்கு ஓத தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இறுக கட்டி அணைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுக கட்டி அணைக்கிறாங்க. அணைக்கும் பொழுது மூச்சு திணறக்கூடிய அளவிற்கு இறுக கட்டி அணைத்து மீண்டும் விடுறாங்க. விட்டுட்டு இக்ரா ஓதுவீராக. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எனக்கு ஓத தெரியாது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்க கட்டி அணைத்து சிறிது நேரத்திற்கு பிறகு விட்டுவிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் அலக்கினுடைய வசனங்களை தொடர்ச்சியாக ஓதி காண்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு பயம். காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் அவருடைய முழு உருவத்தில் பார்க்கிறாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் அளவாக இருக்கக்கூடிய 600 ரெக்கைகளை உடையவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அப்போ அதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கடுமையான ஒரு பயம். அதை பார்த்து திடுக்கிட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாரிடத்திலே ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஹதீஜா அம்மையார் எதுவுமே கேட்கல, போர்த்திட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக மூச்செல்லாம் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியான ஒரு நிலைக்கு அடையும் பொழுது நடந்த சம்பவத்திலாம் சொல்கிறாங்க. இப்படி ஜிப்ரீல் ஒருத்தர் வந்தார், கட்டி அணைத்தார், ஓதுங்கன்னு சொன்னார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் சொல்லும் பொழுது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய அந்த வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய
துறவி இடத்துல கொண்டு போகிறாங்க, பாதிரியார்கிட்ட கொண்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நடந்தது என்ன என்பதையெல்லாம் அவர் கேட்கும் பொழுது தான் சொல்கிறார், மூசாவிடத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களிடத்திலும் வந்திருக்கிறார். இந்த மக்கள் உங்களை ஊரை விட்டுமே இந்த நாட்டை விட்டும் வெளியேற்றுவார்கள், விரட்டி விடுவார்கள். அந்த நேரத்தில் நான் இருந்தேன், ஆனால் உங்களுக்கு மிக மிக பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லி, நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை அந்த நபித்துவத்தினுடைய அந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதருக்கு ஹதீஜா அம்மையார் அவர்கள் முன்னிலையில் என்ன செய்கிறாங்க, விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்திலே முதலாவதாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு சொன்னால் ஹதீஜா அம்மையார். அந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு. இந்த சிறப்பை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், மக்கள் எல்லாம் என்னை நிராகரிக்கும் பொழுது முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் யார்தான், ஹதீஜா அம்மையார் அவர்கள் தான். ஒரு புறம் ஏழ்மையாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதரை வியாபார ரீதியிலாக ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மனிதராக ஆக்கியவர்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள். இரண்டாவது, வஹி இறக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் வருகின்ற இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவை எல்லாவற்றையுமே சகித்து கொண்டு அதற்கு உறுதுணையாக அதை ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் ஹதீஜா அம்மையார் அவர்கள். இப்போ அந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வஹி இறங்கி பயந்த நிலையில் வரும் பொழுது அவங்கள்ட்ட சில ஆறுதல் வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு புரிந்துணர்வை இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஏனென்று சொன்னால், ஒரு கணவன் பயந்த நிலையில் பயந்த சுபாவத்தோடு வருகிறார் என்று சொன்னால், அந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கு? எங்காவது போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கணவன் வீட்டுக்கு வந்தானா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையில் இழுத்து போட்டுக்கிறீங்க. அப்படித்தான் என்ன செய்வாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் பேசுவது. உனக்கு இதெல்லாம் தேவையா? அப்போ அனுபவி, இதைத்தான் எத்தனை தடவை சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது என்று அது இன்னும் அவர் என்ன செய்வாங்க, பட்ட முன்னிலேயே திரும்ப படும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைகள்லாம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் நடந்து கொண்டார்கள், அவருடைய திறமை, அவருடைய மேன்மை எந்த அளவிற்கு இருந்தது என்பதை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டான். என்ன சொல்றாங்க, ஒருபொழுதும் அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான். நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், மற்றவருடைய சுமையை உங்களுடைய கஷ்டத்தை போன்று நீங்கள் சுமக்கிறீர்கள், உறவினரோடு இணைந்து வாழ்கிறீர்கள், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றீர்கள், தேவையுடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறீர்கள், உறவுகளோடு இணைந்து வாழ்கிறீர்கள் என்று அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். அன்பிற்கினியவர்களே, கணவன் மனைவி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற ஒரு பிணைப்பு தான் நேற்று தினம் நான் கூறியதை போன்று ஹதீஜா அம்மையாரின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அளப்பரிய ஒரு அன்பும் பாசமும் அவர்கள் மரணித்த பிறகும் இருந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் இது போன்ற பிணைப்புகள் இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவனை ஒருபொழுதும் அவர்கள் விட்டுக் கொடுத்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகின்ற கஷ்டங்கள் அனைத்திலும் பங்கெடுத்தவர்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள், அவருடைய துன்பத்திலே பங்கெடுத்தவர்கள். அவர்களோடு வாழுகின்ற காலகட்டத்தில் தான் ஏராளமான இன்னல்கள். காரணம், தாவாவினுடைய ஆரம்ப காலகட்டம், நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அடுத்தடுத்து அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு கட்டளையிடுகின்றான். அப்படி மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுமாறு கட்டளையிடும் பொழுது ஏராளமான இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. அப்படி வருகின்ற காலங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள்தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஹதீஜா அம்மையார் அவர்களை அந்த அளவிற்கு நேசிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்பதை நம்முடைய வரலாறுகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று சில காலம் வஹி அதோடு நின்றுச்சு. முதல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று இறங்கி அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தவர்களாக போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வரக்கா பின் நௌஃபல்ட்ட போயிட்டு வராங்க. அதற்கு பிறகு வஹி இறங்குவது சில காலம் நின்று விட்டது. அடுத்து அல்லாஹ் தஆலா மீண்டும் என்ன செய்கிறான்னு சொன்னா, யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பீர் ஃபஸியாபக ஃபதஹீர், எந்திரியுங்கள், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உங்கள் ஆடைகளை பரிசுத்தப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வஹியை இறக்குகிறான்.
அப்படி அடுத்த வகையை இறக்குகின்ற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஆரம்ப காலகட்டத்தினுடைய தாவா பணிகள் முதலில் ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்துறாங்க, தங்களுடைய நண்பர்களிடத்தில் அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி குடும்பத்தினத்திலும் நண்பர்களிடத்திலும் அறிமுகப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களில் முதன்மையான பெண்மணியாக ஹதீஜா அம்மையார் அவர்களும், ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அடிமையாக இருந்த அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறு வயதை உடையவர்களாக இருந்தார்கள். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த நபர்கள் மட்டுமே என்ன செய்தார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப காலகட்டம் 3 ஆண்டு காலம், மக்காவிலே 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வாழ்ந்தார்கள். 40 வயதில் தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த 40 ஆண்டுக்கு பிறகு 53 வயது வரைக்கும் மக்காவில் என்ன செய்கிறாங்க, அழைப்பு பணி செய்கிறாங்க. இந்த மக்காவிலே அழைப்பு பணி செய்யும் பொழுது அதில் 3 ஆண்டு காலங்கள், முதல் 3 ஆண்டு காலங்கள் தாவா பணி எப்படி இருந்தது என்று சொன்னால் மறைமுகமாகவே இருந்தது. வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொன்னால் என்ன, கடுமையான எதிர்ப்புகள் வரும். எனவே உடனே மார்க்கத்தை என்ன செய்ய முடியாது, வெளிப்படையாக எடுத்து சொல்ல முடியாது என்ற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மறைமுகமாக தாவா பணிகள் செய்கிறாங்க. அப்படி மறைமுகமாக தாவா பணிகள் செய்யும் பொழுது என்ன செஞ்சாங்க, இரவோடு இரவாக சகோதர நண்பருடைய வீட்டுக்கு போவாங்க, அவருடைய குடும்பத்தினருடைய வீட்டுக்கு போவாங்க. அப்படி இரவோடு இரவாக சென்று என்ன செய்வாங்க, ஒவ்வொரு குடும்பமாக சென்று தனிநபரை சந்தித்து ஒவ்வொரு பகுதியாக சென்று ஒவ்வொரு கோத்திரத்தினருக்கும் தனித்தனியாக என்ன செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் 3 ஆண்டு காலம் அழைப்பு பணி செய்கிறாங்க. இந்த 3 ஆண்டு கால அழைப்பு பணியில் சொற்பமான நபர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்ன, தாவா வீரியப்படுத்தப்படலை. அப்படி வெளிப்படையாக நம்ம சொன்னோன்னா எப்படி வேண்டுமானாலும் எதிர்ப்புகள் வரலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறாங்க, அந்த தாவா பணி அல்லாஹ்வுடைய தூதர் மறைமுகமாக செய்கிறாங்க. அப்படி தாவா பணிகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உறுதுணையாக இருந்தவர்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தாவா பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தாவா பணிகளை ஆரம்பிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரமாக செய்யும் பொழுது ஒவ்வொருவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததை யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கடுத்து ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் அனைவரும் ஒரு 8 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்களில் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. மறைமுகமாக தாவா பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு 8 ஆண்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தாவா பணிகளை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சாபிகூனல் அவ்வலூன, அல்லாஹு தஆலா என்ன சொல்ற, முந்தியவர்களில் முதலாம் அவர்களாக என்று 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பற்றியான அல்லாஹு தஆலா சிறப்பித்து கூறியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 3 ஆண்டு காலம் முடிகிறது, மறைமுகமாக அழைப்பு பணி செய்கிறார்கள். 3 ஆண்டு காலம் அழைப்பு பணி நிறைவு பெறுகிறது. அடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், கும் ஃபஅந்திர், நபியே நீங்கள் எந்திரியுங்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறு வஹியை இறக்குகிறான். 26வது அத்தியாயத்தினுடைய 214வது வசனம், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள்ன்றார். இப்போ இந்த எச்சரிக்கை வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலை குன்றின் மீது ஏறுறாங்க. மலை குன்றின் மீது ஏறுறாங்க. ஏறி நின்று கொண்டு யா சபாஹா யா சபாஹா என்று சொல்லி ஒவ்வொரு கிளையினரையும் அழைக்கிறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்தினரையும் அழைக்கிறாங்க, தனிநபர்களை அழைக்கிறாங்க, தன்னுடைய மகளை அழைக்கிறாங்க. இப்படி எல்லா மக்காவில் இருக்கின்ற மக்களை எல்லாம் அழைத்து வைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னை பற்றி மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்க. 3 ஆண்டு காலம் தாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 3 ஆண்டு கால தாவாவில் மக்களுக்கு மத்தியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா,
மக்கள் நம்மை பற்றி ஏதாவது தவறான சிந்தனை ஏற்பட்டு இருக்கிறதா அவங்கள்ட்ட, தாவாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, முதல்ல தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அந்த மலைக்குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே கூடியிருந்த எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, அல் அமீன் அஸ்வாதிக் சொன்ன முதல் வார்த்தை என்னது, நீங்கள் நம்பிக்கையாளர், நீங்கள் உண்மையாளர், ஒரு பொழுதும் பொய் பேச மாட்டீங்க, நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் ஒப்புதல் அளிக்கிறாங்க. அப்போ ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு கூட்டத்தினரையும் கிளையினரையும் அழைத்து சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், குறைசி வம்சத்தினர்களை அழைக்கிறார்கள். அதே மாதிரி பஹர் என்று சொல்லப்படக்கூடிய கிளையினர் அழைக்கிறார்கள். அப்துல் மனாஃபினுடைய குடும்பத்தினர், அதி என்று சொல்லப்படக்கூடியவருடைய கிணையினர், அப்துல் முத்தலிப் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தினர் என்று எல்லா மக்களையும் அழைத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் அன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். முதல் பகிரங்கமான பிரச்சாரம். அதுவரைக்கும் அமீன் ஸ்வாதிக் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் சிலர் என்ன செஞ்சாங்க, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டாயா, வேற ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க, ஏசி விட்டு போறாங்க. அதுல ஒருவர் யார் என்று சொன்னால் அபு லஹப் என்று சொல்லப்படக்கூடியவர் மண்ணை வாரி வீசி நபியை நீ நாசமாகுவாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறார். முதல் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் பொழுது எதிர்த்த ஒருவர் யார் என்று சொன்னால் இந்த அபு லஹப் தான். இப்போ இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நபியை ஒருவர் பகைக்கிறார் என்று சொன்னால், அவர் ஏசுகிறார், திட்டுகிறார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த நபியை என்ன செய்ய மாட்டான், ஒரு பொழுதும் அப்படிப்பட்டவர்களை இந்த உலகத்தில் விட்டுவிட மாட்டான். உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், தப்பத் யதா அபீ லஹபி வதப், அபீ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டுமாக, அவருடைய செல்வமும் நாசமாகட்டுமாக என்று கடுமையாக கண்டித்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வசனத்தை இறக்குகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கண்கூடாக பார்க்கும் பொழுதே இது போன்ற தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட நிறைய நபர்களை பார்த்தார்கள். ஆக தாவாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா, பகிரங்கப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்கிறது. அந்த எதிர்ப்புகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு நாளை மறுமையிலே மகத்தான வெற்றி அடையக்கூடிய பாக்கியச்சினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.